சுத்தி சுத்தி தீபம் காட்டி காப்பாய் நீயே விக்னேஷா நன்னானிலே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இவ்வளோ நாள் கழிச்சு சந்திக்கிறது. விஷ் யூ ஆல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ இந்த சந்தோஷமான நாளில் மக்களும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இன்னும் சந்தோஷப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கோம் இல்லையா? ஆமாம். என்னன்னா விநாயகர் சதுர்த்தினா என்ன பண்ணுவோம்? நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் வந்து பரபரப்பாக சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? கொழுக்கட்டை சுடணும், ஐயோ சுண்டல் வைக்கணும், அதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ மக்களோட மக்களாக சேர்ந்து நாங்களும் அதே மாதிரி ஒரு ஷோவாகவே பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு தான் இந்த கிச்சன் ஷோ ஒன்று பண்ண போகிறோம். இந்த ஷோவோட பேர் கணபதி மெஸ். பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதான்ப்பா, கணேசானி கருணை வச்சா நானும் ஹீரோப்பா. Show presented by Ashwathi Premium Inskirts, Tamil Matrimony. Download Tamil Matrimony app now. Find your equal on tamilmatrimony.com. மற்றும் தீப ஒளியில் ஒரு தெய்வீக அனுபவம், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அதுவுமா நம்ம ஸ்டேஜுக்கு வந்து நம்மளெல்லாம் அப்படியே கலகலப்பாக பார்க்கறதுக்காக வர ஃபர்ஸ்ட் கப்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரிகமப்பாவின் செல்லப்பிள்ளை, நம்ம விநாயக பெருமானின் செல்லப்பிள்ளை, நம்ம தானே தலைவர் தன்மான சிங்கம் உமா சங்கர் த பிளே பாய். அது ஃபுல் அந்த 100% பாசா பாய் டான் வந்து வரல. அந்த மனைவிக்கு மரியாதையா மனசு கொஞ்சம் கண்டிப்பா. ஏன்னா எப்பவுமே நம்ம சரிகமாப்பானா அது வேற, இது கொஞ்சம் அதுல வேற, இது வேற. அங்க வீட்டுக்காரமா இருக்க மாட்டாங்க, இங்க இருக்காங்க. எல்இடிக்கு பின்னாடி என்ன ஊமை குத்தா ஊந்துதா? இல்ல, அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல்னால கொஞ்சம் அடக்கமா போக போக நிறைய எதிர்பார்க்குறாங்க. உங்க வீட்டில் சமையல்லாம் யார் சமைப்பா? நீங்களா அவங்களா? சமையாவா? நிஜமாக சொல்ல போனால் 2 பேருமே சமைப்போம். நான் ஆக்சுவலி ஊர் போகிறதுனால நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் அவகிட்டேருந்து. சமைக்க தெரியும். லெட்ஸ் see இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. சாப்பிட தெரியுமா? நான் கேட்கவே மாட்டேன், அது யாருமே கேட்க மாட்டோம். அவர் அப்படியே சேவிச்சுண்டு உங்க இடத்துக்கு போய் நின்னுக்கோங்க. இந்த போட்டிக்கு அடுத்ததா வரப்போற அந்த கனமான போட்டியாளர் யாருன்னு பார்த்தா சிங்கப்பூர் தீபன் நான் சிவரஞ்சு, சிங்கப்பூர் தீபன் நான் சுகன்யா. இங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. டேய் சம்மந்தமே சிவரஞ்சனி பின்னாடி ஒரு கொடுக்குறாடா. இல்ல உங்க லீலைகள்லாம் இங்க வந்தா தானே காட்ட முடியும். சொல்லிட்டு தான் நான் வந்தேன் சுகன்யான்னு. இல்லையே, ரெஜிஸ்டர் பண்ணி வந்து 3 பேர் கொடுத்துருக்கியா? என் மாப்பிள்ள வந்து பேர் அழிச்சு சுகன்யான்னு எழுதி தந்திருக்காங்க. இதே வேலை தான். எவன் வந்தாலும் கோத்து விட்டு அவன் பொண்டாடி கையை அடி வாங்க வைக்கணும். அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உண்மை என்னன்னா இந்த மாதிரி சொல்லும் போதே அவர் வந்து கூட ஜோடியோட வரணும்னு ஒரிஜினலா ரீலா அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. நீங்க வந்து 3 ஆப்ஷன்லயும் இல்ல, 4வது ஆப்ஷன்ல வேற வழி இல்லாம கூட்டு வந்துருக்காரு. இவன் வழக்கமா பண்ற வேலை ஏமால திரிக்கிறான். சரி மாமா, அந்த ABC அவங்க இந்த 3 பேர் என்னன்னு சொல்லு பாப்போம். யார் அந்த பேர்? ஏமா உன் பேர் தான் சத்தியமா கொடுத்தேன். சத்தியமா சாமி சத்தியமா கொடுக்கல. ஆனால் தான் 4வது ஆப்ஷனா கொடுத்தாரு. அப்ப 3 ஆப்ஷன் கொடுத்தேன். அது என்னன்னா அடுத்த கண்டெஸ்டன்ட் யாராருன்னு கேட்டாங்க, அவங்க பேர்ல சேர்த்து கொடுத்தேன். அதுதான் சிங்கப்பூர் தீபன். ஆமா, தீபன்றது உங்க பேரு, சிங்கப்பூர்ன்றது என்னது? நீங்க வாங்கின பட்டமா இல்ல சும்மா உலோலா காட்டிக்கு வச்சிருக்கீங்களா அடமொழி? சிங்கப்பூர் தீபன்றது வந்து நானும் வந்து இந்த மீடியாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என் நண்பன் ஒருத்தன் சொன்னான். அதாவது ஒரு அடைமொழியை வச்சா தாண்டா வந்து நீ வந்து சீக்கிரமா ஃபேமஸ் ஆக முடியும், அதனால ஒரு அடைமொழியை வச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், சரி அப்படி வச்சா தான் சீக்கிரமா ஃபேமஸ் ஆகும்னு, சரி ஒரு நல்ல பேரா நீங்களே சொல்லுங்கடா அப்படின்னு. அப்போ அவனுக்கு சொன்னானுங்க, இப்போ மலேசியா வாசுதேவன் இருக்காரு, டெல்லி கணேஷ் இருக்காரு,
அந்த மாதிரி சிங்கப்பூர் அப்படின்ற ஊர் சும்மா தான் இருக்கு. சின்ன குழந்தைங்கலாம் சொன்னாலே தெரியும். ஆனா அந்த சிங்கப்பூர் பேரை வச்சுக்க அப்படின்னு அவனுக்கு சொன்னானுங்க. சரி ஓகே, அவனுக்கு சொல்றது நல்லா தான் இருக்குன்னு வச்சேன். இப்போ இந்த பேரை நான் வச்சுட்டேன். இந்த பேரை வச்சவனையும் சரி இந்த பேரை வச்ச இதுக்கு என்ன அர்த்தம்னு இந்த மாதிரி 4 பேர் கேட்பானுங்கன்னு அப்பயே நான் கேட்டேன். அதுக்கு அவனுக்கு சொன்னானுங்க, ஏதாவது நீ வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு வந்து டூர் போவாங்க, எக்ஸ்கர்ஷன். அப்பா இதுக்கு பெரிய டிஸ்கஷன் பண்ண முடியல. அதாவது எக்ஸ்கர்ஷன் போனேன். அந்த எக்ஸ்கர்ஷன்ல வந்து வண்டலூர் ஜூல அந்த சிங்கத்தோட குகையை எட்டி பார்க்கும்போது அந்த சிங்கம் உன்னை பூரி விட்டுருச்சு. இப்ப இதை கேள்வா, அது முன்னாடி தான் நான் நின்றுட்டு இருந்தேன், நெஞ்சில பூரி விட்டுருச்சு. இந்த டீட்டெயிலாம் கேட்பேன். இப்ப சிங்கம் பூரி விட்டுருச்சா, இதை பார்த்த பசங்க எல்லாம் கூட வந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் சிங்கம் பூர்ண தீபன் அப்படின்னு சொல்லி இருடா நாளடைவில் அது மருவி சிங்கப்பூர் தீபனா மாறிடுச்சு. சத்தியமா உங்க பேருக்கு பின்னாடி இவ்வளவு கேவலமான ஒரு ஃபேஸ்பேக் இருக்கும்னு எனக்கு தெரியாது. கேவலமா இது நீ கேக்குறீங்க, என்ன பண்ணுது? நான் கேட்டதை நான் அழிச்சிடுறேன், நீ சொன்னதை தயவு செஞ்சு அழிச்சிரு. நன்றி. அந்த 3 பேர் மட்டும் என்ன கதை நான் சிஸ்டர் கிட்ட சொல்லு. இந்த பக்கம் வந்து நின்னுக்கோ. வா மாமா. அங்கயா? சரி, அந்த பக்கம் தான் நின்னுக்கோ. யார் பேரை சொன்னா பொறி கிளம்பி பூமி எதிர்றது ஜீ தமிழ் ஃபுல்லா தெரியுதோ அவரு தான் வர போறாரு. லெட்ஸ் வெல்கம் தீபாகன் சிவராஜினி. வந்தோன்னு என்ன பேர்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு வேற வேலை இல்ல, வெட்டி பசங்க சும்மா எதனா ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாண்டா, லிஸ்ட் குடுக்குறப்ப 3 பேர் குத்த வந்தாடா நீ. டேய் 3 பேர் குத்தனா சும்மா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபனை பாக்குறதுல. அப்புறம் தங்கச்சி இருக்கா பாருங்க, சுகன்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வணக்கம்ண்ணா. வாங்க சௌமியா, வணக்கம். ஸோ எல்லாருமா ஷோவில் பார்க்கும்போது ரொம்ப சாரி ஆங்கர் ஃபீல்டில் பேச ஆரம்பிச்சிட்டேனா, பழக்க தோசை ஒன்றும் பண்ண முடியாது, பிளட்ல இருக்குது, அது நம்ம எதுவுமே அது ஒன்றும் மாற்றவே முடியாது. சரி, எனக்கு ஒரு சேஞ்ச் இன்னைக்கு வித்தியாசமாக வந்து ஏதோ சமைக்க கூப்பிட்டுருக்கீங்க, பண்ணி காட்ட வேண்டியது தான். கண்டிப்பாக அப்படியே வந்துருங்க. ஓகே மாமா. ஸோ அடுத்து யார் வரப்போறா? இவங்களுக்கு காம்படிட்டரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடனம் அப்படின்னா அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. எந்த ஷோவை பார்த்தாலும் டான்ஸில் இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. ஓ, யாரும் தெரியாதா? தெரியல, நீ சொல்லு. அட அவங்க தான்டா ராகவ் அண்ட் பிரீத்தி. எல்லாரும் பேரையும் மௌன சொல்லி பிரச்சனை உண்டாக்கிட்டு நீ. பிரீதா. ஸோ அடுத்து யார் வரப்போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவ் அண்ட் பிரீதா. என்றும் இளமையான, என்றும் திறமையான ஒரு ஸ்வீட் கப்புள்னா அது இவங்க தான். செலிபிரிட்டி கப்புள்னா பல வருஷமா மக்கள் பார்த்து ரசிச்சு ஒரு கப்புள்னா ராகவன் பிரீதா தான் சொல்லணும். சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? நீ சொல்ற பல வருஷம். உன்னோட ஒரு 5 வருஷம் கம்மியா இருக்கும். அதாவது இந்த கடைசியா என்ட்ரி கொடுக்கறதுல இதான் பிரச்சனை. ஃபர்ஸ்டா வந்திருந்தா நீங்க 2 பேர் மட்டும் தான் கலாய்ப்பீங்க, கடைசியா வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஷூட்டிங் இந்த மாதிரி ஒரு செட்டுக்குலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரும். அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வருது வந்து ரொம்ப ஹாப்பி. சூப்பர். இப்போ வந்து அந்த பிள்ளையாருக்காக நீங்க உங்க கையால மங்களகரமான விளக்கு ஏத்திட்டீங்கன்னா உங்க இடத்துக்கு போயிடலாமா? மாமா சென்டருக்கு வாங்க. சென்டர் மாமா வாங்க, நில்லுதோ. எப்பா 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 தொப்ப கணேசா, எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா. கணபதி மெஸ்ஸோட ரூல்ஸ், நாங்க கொடுக்குற டிஷ் எல்லாமே பாய்ஸ், ஆண்கள் மட்டும்தான் சமைக்க போறீங்க. ஓகே, பெண்கள் தான் உங்களை வந்து கைட் பண்ண போறாங்க. உங்களுக்கான லாட் நீங்க செய்ய போற முதல் டிஷ் என்ன அப்படின்ட்டு இந்த பவுல்ல இருக்கு. ஸோ ரேண்டமா நீங்க பிக் பண்ண போறீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதான் செய்ய போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உமாசங்கர் பால் கொழுக்கட்டை. சந்தோஷப்படுறேன். பண்ணிடலாம், செஞ்சிருவேல். பேஷா பண்ணி நீங்க திருப்தி ஆயிடுவேல். அமக்கலப்படுத்தலாம். விநாயகரை திருப்திப்படுத்திடுவேல். பண்ணிடுவேன். ஓகே சேம மாமா. அடுத்தது புலிப்பூர்ணவனே சொல்றா, நீ சொல்லு, உனக்கு என்ன வந்திருக்கு? டேய் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டடா. தேங்காய் பூர்ண, அது ஏன் உனக்கு பூர்ணதாவே வருது? அதுதான் எனக்கு தெரியல. சிங்கம் பூர்ண தீபனுக்கு தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை.
எப்படி கடைசியில செய்யணும்? இது வந்து சிங்கப்பூர்ல கொழுக்கட்டையா மாற மச்சான், முன்னாடி இது மாதிரி பார்த்திருக்கியா அந்த கொழுக்கட்டையா? கொழுக்கட்டை மட்டும் தான் பாத்துருக்கேன். இந்த தேங்காய் பூர்ண கொழுக்கட்டைலாம் பார்த்தது இல்ல. ஆனா எப்படி செய்ய போற? பார்த்தது இல்லையா? எத்தனை தடவை சாப்பிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை சாப்பிட்டேன்? டேய் எப்படி நீ செஞ்சு கொடுத்த? சாப்பிடுங்க. வீட்ல இருந்து செஞ்சு கொடுத்தாங்கல்ல. சரி, அப்ப உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நீங்க தான் சொல்லி தர போறீங்க அப்போ. ஆமா. அப்ப தலைவா நீ நான் கிரேட். சமைச்சிருவேன் மாப்ள. அது அப்ப அது பிரச்சனை இல்ல. பொய். வீட்ல பழுதையே சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, அண்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு டிஷ்ஷை குத்தினா எப்படா பண்றது? என்னது இது? உப்மா கொழுக்கட்டை கொழுக்கட்டையா? ஈஸி. எந்த பூர்ணமே உள்ள வைக்க வேணாம். அப்படின்ற உப்புமா தெரியுமா மாதிரி உனக்கு? உப்புமா பண்ணி கொழக்கட்டையா பிடிச்சு அவ்வளவுதான். அப்படியா? ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் சாப்பிட போறீங்க. இந்த பக்கம் ராகவ் பிரீதா சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? கார கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டையா? ஓகே, ஸோ நம்ம கணபதி பெஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. Yeah. அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னடா? இப்போ உங்களுக்கு ஒரு பஸர் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டதுல இருந்து 30 செகண்ட் டைம் இருக்கு. ஸோ அந்த 30 செகண்ட் டைமுக்குள்ள இந்த டிஷ்ஷுக்கான மூலப்பொருட்களை லேடிஸ் கேர்ள்ஸ் போய் எடுத்துட்டு வந்துடணும். அந்த 30 செகண்ட்ல எந்த மூலப்பொருட்கள் உங்ககிட்ட கிடைக்குதோ அதை வச்சு தான் நீங்க சமைக்க போறீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, கணபதி மெஸ்ஸில் மணி அடுத்துட்டு அதனால யாரும் எடுக்கக்கூடாது. உமாசங்கர் அவர்களே, எல்லா பொருள் எடுத்தாச்சு. சரி, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா இப்போ? உப்பு. உப்பு தானே நீங்க எடுக்கல. அதனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. ஓகேவா? நீங்க ஏலக்காய் தேவைப்படுதா? ஏலக்காய் இல்லடா. ஏலக்காய் இல்ல அது 1/2ல நீங்க வாங்கிக்கணும். நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துருக்காங்க. சரி, ஏன் ஒண்ணே எடுக்கல? ஒண்ணா இருக்கு. அதை யாராவது முந்தி போய் எடுத்துங்க அப்படி சொல்லணும்ல. முந்திரி எடுக்க கூடாதுடா, ஏலக்காய் எடுக்கணும்டா. முந்திரிடா, முந்தினா முன்னாடி போய்டா. ஏலக்காய் நிறையவே இருக்கு. உங்களுக்கு வயசான காரணத்தினால கண்ணு தெரியலன்னு வேணா ஒத்துங்க. ஏய் எங்கடா இருக்கு? போய் தேடுறா போடா. நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ நீங்க ஏலக்காய் எடுக்கல, ஏலக்காய், நீங்க உப்பு. இந்த Okay. பக்கம் என் தலைவன் தீபக் என்ன பண்ணிட்டாரு? காஞ்ச மிளகா பேசிக்கா விட்டு வந்துட்டீங்க. ஆமா. இல்லையா? எடுக்கல. ஆனா திருடி வந்திருக்கீங்க. நல்ல நாள் அப்போ. இந்த பக்கம் ராகவ் பிரீதா பேசிக்கா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆக்சுவலி ஜிஞ்சிலி ஆயில் தேவை. ஜிஞ்சிலி ஆயில்னா நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய். ஓகே, அவங்க ஸ்பான்சர்னால. ஸோ முக்கியமான பால் கொழுக்கட்டைக்கு பாலே எடுக்கல. அட கட்டையில போறவனே மறந்துட்டேனே. பால் இவ்வளவு எடுத்தா பால் கொழுக்கட்டைக்கு எடுத்துட்டேனே. கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் அழிச்சிக்கலானே. கூட்டம்னு இருந்தா ஒரு பஞ்சாயத்து இருக்குதான் இருக்கும். மாமா வந்து பால் கொழுக்கட்டைக்கு பாலையே விட்டு வந்துட்டாரு. ஏன் மாமா இப்படி பண்றேன்? பாதாம் பருப்பு ஒரு பாக்கெட் சுட்டுன்னு வந்தேன், முந்திரி பருப்பு ஒரு பாக்கெட் சுட்டுன்னு வந்தேன், பாலை விட்டேல. பரவாயில்ல மாமா. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். சரி. யார் யாருக்கு அந்த மிஸ் ஆன இன்கிரீடியன்ஸ் எடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு பெனால்டி டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ் ஆன இன்கிரீடியன்ட் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்க கையில என்ன இன்கிரீடியன்ட் இருக்கோ அதை வச்சு நீங்க சமைச்சிக்கலாம். ஓகேவா? சரி, உங்களுக்கான பெனால்டி என்ன அப்படின்னா யானை சவாரி. சிங்கிள் சைடா டபுள் சைடா? சிங்கிள் சைடா டபுள் சைடா என்று கேக்குறாங்க. டபுள் சைடா அதாவது உட்கார ஆசைப்பட்டு single side ஆ, double side ஆ வேற. உபயோகப்படுத்திக்க வேண்டாமா? டபுள் சைடு உங்களால உட்கார முடியும்னு நினைக்கிறேன். அது என்ன? 4 அடி இருக்கிறது அகலம். வேண்டாம் வேண்டாம், சிங்கிள் சைடு. Single side. உட்கார்ந்து தொலை. ஓகே. வானளவு கிட்டத்தில வரப்பளவு தூரம் மச்சான், அளவு தேவையில்ல, அதுதான் பாசம் மச்சான், நாம வேண்டி கொண்டாலும் வேண்டாவிட்டாலும் சாமி. அடுத்ததாக சிங்கம்பூர்ண தீபன் இப்போ என்ன பெனால்ட்டி பண்ண போறீங்கன்னா, உங்களோட பூர்வீகம் வந்து புலி கீறினதுனால இப்போ ஒரு பாட்டு போடுறோம். அந்த புலி மாதிரி 2 ஸ்டெப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் கொடுத்துருவோம். அதே 2 ஸ்டெப்பு புலி மாதிரி. ஓகேவா?
அந்த ஸ்டெப்புக்காக தான் உன்னை ஆட சொன்னோம். இதை முட்டி இருக்கிறவங்க பேசுறா. ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு முட்டை இவ்வளோ நேரம் ஆடினதுனால நம்ம கம்பெனி சார்பா உங்களுக்காக ஆலயமணி படத்துல நம்ம சரோஜா தேவி யூஸ் பண்ண ஏலக்காய். இப்போ உங்களுக்கு காஞ்ச மிளகாவா, காஞ்ச மிளகா, உப்பு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பெனால்ட்டி தான். பொண்ணுமணி படத்துல நம்ம கார்த்திக் பாத்துருக்கீங்களா? சௌந்தர்யா எப்படி இருப்பாங்களோ அதை விட அப்படியே டபுள் மடங்கு ஒரு அழகான ஓகேவா? அவன் என்ன சொல்றான்னு தெரியுது, ஏறி அதேதான். இந்த பக்கம் என்னென்ன இன்கிரிடியன்ட் மிஸ் பண்ணீங்க? இந்த தேங்காவை மிஸ் பண்ணோம் ஆக்சுவலி. தேங்காய் பண்ணீங்க, அங்கேருந்து அப்புறம் திருட்டு வந்தோம். அப்படியா? உண்மை விளம்பி பேசிக்கா அந்த தேங்காய் நீங்க வந்து சுட்டுன்னு வந்தேல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா. அதனால என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க பிசிக்கலா பயங்கரமா இருக்கு. ஒரு 10 தண்டால் பிள்ளையாருக்கு தண்டாலோ தோப்புக்காரனமோ உங்களுக்கு எது ஆட்டமோ 10 போட்டீங்கன்னா அந்த தேங்காய் நீங்களே வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட். அதுக்கு தண்டால் போடும் போது மேல உங்க வீட்டுக்காரமா உட்காந்துக்கணும் உங்க மேல. அவ்வளவுதானே. சரித்திரம் புரட்டி போராட்ட பல்லாயிரம் தடைகள் வென்றவர் சாமானியன். நடிக்காதரா. ஐயோ அம்மா, எழுந்துடுறா. மாமா 108 கால் பண்றா. 108 கால் பண்ணுங்க. என்ன மேல பிள்ளையார உட்காந்தா மறைந்து கொஞ்ச நேரத்துல முடியலப்பா. ஆமாம்மா, ஒரு கண்டஸ்டன்ட் எப்படி உடச்சிட்டல, சமைக்க முடியாதுல்ல. ஸோ ரெடியா இருக்கீங்களா? கணபதி மெஸ்ல முதல் டிஷ் யாரு அழகா பண்ண போறாங்க, அற்புதமா பண்ண போறாங்க அப்படின்னு இப்போ பார்த்துருவோம். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட். தண்ணி குடிங்க. அது இல்லைங்க. அடிக்கடி கிட்ட வர சுத்தம். நெய் இல்லையா? நெய் இல்லையா? நெய் இல்லையா தெரியல. நெய் வேணும் மாப்பிள்ள. இப்ப நெய்யா? நெய்க்கு ஒரு பெனால்ட்டி இருக்குது. இந்த பக்கம் ரொம்ப நேரமா தண்ணி காய போட்டிருக்காரு, ஆனா பத்த வைக்க மறந்துட்டு இருக்காரு. ஏய், என்ன தரணும் ஃபிட்டில? ஒண்ணுடா, நெய்டா. அது நெய் போட வாங்கிட்டேன். ரைட்டா கொஞ்சம் மறுபடியும் ஒத்த கால் ஆடணும் போல இது. அடி பிடிக்காமல் இருப்பதற்காக கிண்டிக் கொண்டே இருக்கவும். சரி, இப்ப என்ன பண்றீங்க? பாலை காய்ச்சாச்சு. அப்புறம் சக்கரம் போட மறந்துட்டோம். இப்போவே சொன்னேன். கையால போடுவாளா யாராவது? வேற என்ன போடுவா? இதுல போடுங்க. அதுல போடலாமா? அங்க பாரு எவ்வளவு அழகா சொல்றாங்க. நீ இருக்கிய அங்க பாரு எவ்வளவு அழகா செய்றாங்க. நீ இருக்கிய செய். வெளியே நான் வரலடா மட்டும். நல்லா போடுமா, நல்லா போடுமா. அவரை அடடா, உப்புமா கொழுக்கட்டைக்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஏய், பூரி கிழங்குடா இது. எப்படி தண்ணி ஆன் பண்ணுன்ற ஆஃப் பண்ணுன்ற பண்ணுங்க. சும்மா பேசிட்டே பேசி தீ. ஐயோ, இது உண்மையிலே ஆஃப் பண்ணியா? ஆஃப் பண்ணி தொலை. ஆஃப் பண்ணுங்க. அப்பவே தீய விட்டீங்க, இன்னும் வேற தீய விட்டீங்க. இந்த கிளறுங்க. ஸ்டவ்ல எரியுதா எரிய மாட்டேதா தெரிய மாட்டேங்குது. உங்களை வச்சுன்னு கிளறுங்க.
அப்பா 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 அதாகப்பட்டது இங்க சிங்கப்பூர் தீபன் கடுமையாக தாக்கப்பட்டார். நெருப்புல கையை சுட்டுனார். இந்த கொஞ்சம் வாங்கி. ஏய், முடிச்சிட்டாங்க. அப்படிதான் பேசுங்க. அப்படி பேசுங்க. ஏய் அண்ணாச்சி அண்ணாச்சி நீங்க அத்தனை செய்வீங்க, நான் ஒரே கொல்கட்டை எவ்வளவு பெருசு. கபில் தேவுக்கு அப்புறம் நீதான் சூப்பரா போலிங் போடுற. அப்பா 8 9 4 கீழே விழுந்திருக்கு. 10 11 கொழுக்கட்டை பண்ண சொன்னா பரோட்டாக்கு மாவு ஏய், பீசிடுறாங்க. ஒரே கட்டை கொல்கட்டை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. மிஸ்டர் சிங்கப்பூர் தீபன் என்னடா பக்கத்துல உமாசங்கர் கொழுக்கட்டையே முச்சாரு. நீங்க என்ன அந்த மாவையே பிரிஞ்சு நிக்கிறீங்க? எப்பதான் உமாசங்கர் பண்ணுவீங்க? முச்சா சொன்னா மாவை வந்து- மிஸ்டர் உமாசங்கர் முச்சான்னு சொல்லு. ஏன் மச்சான் இட்லி சுட்டா, ஏன் மச்சான் இட்லி சுட்டா, கொழுக்கட்டடா. ஏன் மச்சான் இட்லி சுட்டா. ஏய் வேக வைக்கணும் டைம் ஆகுது அவன அவன. ஆமா உன்னை கொழுக்கட்டை தானே செய்ய சொன்னீங்க, இட்லி சுட்டுங்கிறா. ஏய் கொழுக்கட்டை தானே இது. கொழுக்கட்டை தானடா இது. இது கொழுக்கட்டைனா சத்தியமா புள்ளையாரே நம்ப மாட்டாரா? நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லுவா, அவர் செய்யறத நீங்க தான் சாப்பிட போறீங்க. இது எல்லா மனைவியும் சாப்பிட போறாங்க. உங்க வீட்டுக்காரர் இப்படி சமைக்கிறாருன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன நிலைமை ஆவீங்க? என்ன வேடிக்கை தண்ணி ஊத்துறீங்க? அவங்க முச்சாங்கன்னு பார்த்தேன். எல்லாருமே முடிச்சிட்டாங்க உங்களை தவிர. பத்து வைங்க. பார்க்கலாமா? அழகா சுடுத்தண்ணி பொண்டாட்டி காலில் போட்டான் ஜீவன். சரி எனக்கு தான் தெரியாது சுடுன்னு நீ இல்ல இல்ல அது பாருமா, எடுத்து சுட்டுதுன்னா இப்படி போட்டுருக்கலாம். எடுத்து உன் காலில் போட்டான் பத்தியா, அதான் மச்சான். இதை போட்டு கொடுக்குது. என் தலைவன் ஃபாஸ்ட் ஃபுட்ல சிக்கன் ரைஸ் போடுற மாதிரி ஏதாவது போட்டு நிறுறாரு. என்னது இது? வாட் இஸ் திஸ்? லாம்பே நெருப்பெல்லாம் வருது. ஒரு பெரிய வித்தக்காரர் தான் சமையலை பொறுத்த வரையும். பாருடா கைவிட்டு பாரு. எடுத்து வச்சிரு. போடு, தூக்கி போடு. தூக்கி போடு. தூக்கி போடு. ரெடி ரெடி. அவ்வளவுதான். பால் கொழுக்கட்டை எப்படிலாம் நான் சொன்னேனோ கரெக்டாக அதே மாதிரி பாலை நல்லா சுண்ட காய்ச்சி மாவு நல்லா உருட்டி எந்த சொதப்பலும் பண்ணாமல் கரெக்டாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. என்ன கொஞ்சம் வீட்டில் எப்படி மெஸ்ஸியாக வைப்பாரோ அதே மாதிரி தான் மெஸ்ஸியாக இருந்தார். கொஞ்சம் குட்டி குட்டி அப்படி இப்படி எல்லாத்தையும் சரி பண்ண வைக்கிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. ஃபைனலாக ஓகே, ஓரளவு மானத்தை காப்பாற்றுற அளவுக்கு வந்துருச்சு. இதில் எங்களுக்கு பெரிய ஆறுதல் என்னன்னா சிங்கப்பூர் தீபனோட டிஷ்ஷை பார்த்தோன்னே ச்சே நம்ம கலக்கிட்டோம்டா. தீபன் அழகா சும்மா டைனமைட் மாதிரி பாம்பு கேம்லாம் செட் பண்ணி எடுத்துருந்தானே. ஓகே எப்படியே தப்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. டேய் என்னடா மனக்கடையை திருப்பி வச்சுக்கிற? இதுல எது கொழுக்கட்டைன்னு கேட்கணும். மனக்கட்டை அறிவு கட்ட கொழுக்கட்டடா இது. ஏடா இது இந்த மந்திரவாதி படத்தெல்லாம் செய்வீங்க தெரியுமா? பேரை சொல்லு ஃபர்ஸ்ட். அது என்ன கொழுக்கட்டை எடுத்துக்கலாம், இட்லி எடுத்துக்கலாமா? மச்சான் அவன் பார்த்தா சொல்ல மாட்டான் மச்சான், சாப்பிட்டு பார்த்து சொல்லுவான். சொல்லிட்டு நீ வந்தா. ஊட்டுமா, நீ மா, நீ எடுத்து ஊட்டுமா. இருடா நீ எடுத்து ஊட்டு, சாப்பிட்டு ஊட்டு. இருடா. இப்போ மற்ற 3 டீம் பண்ண கொழுக்கட்டைஸும் ரெடியாக இருக்கு. ஸோ பிள்ளையாருக்கு அதை படைச்சிட்டு நம்ம அவர்கிட்டயே கேட்டுருவோம் ரிசல்ட் என்ன. ஓகேவா?
இப்போ முதல் டிஷ்ஷு நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை அழகாக சூப்பராக செஞ்சு அசைச்சிட்டாங்க. கணபதி மெஸ்ஸில் பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்கு அருமையான சமையல்கள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்கள் கொழுக்கட்டை வேற லெவலில் இருந்து பிள்ளையாரே வந்து சந்தோஷமாகி மேலே இருந்து நமக்கு ஸ்பெஷல் அருள் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்தது போன தடவை மாதிரி தான் ஒரு லாட் வரும். லாட்ல இருந்து உங்களோட சிட்டு எடுப்பீங்க. உங்களுக்கு என்ன டிஷ் வருதோ அதை கரெக்டாக பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் பிரீதா ராகவ். இளநீர் பாயசம். இளநீர் பாயாசம். முக்கியமா எங்களுக்கு தெரியாதது மட்டும்தான் எங்களுக்கு வருது. தெரியாது இளநீர் பாயாசம். அவ்வளோ சூப்பரா கொழுக்கட்டை பண்ணீங்க. சரி இப்போ உங்க மைண்டுக்குள்ள ஒரு கால்குலேஷன் நோட் வச்சுங்க எப்படி பண்ணோம் என்னன்ட்டு. ஓகேவா? we trust you. ஓகே நல்ல காடாடு நல்ல காடாடு. சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம். ரெண்டு மாவும் இருக்கு. இங்க வா சிங்கப்பூர். உனக்கு எது வந்தாலும் நீ பண்ற மாதிரி தான் பண்ண போற. என்னது? கோதுமை அல்வாடா. நீ கொழுக்கட்டையே அல்வா மாதிரி கோந்து மாதிரி பண்ணியே அந்த அல்வாவை எப்படா பண்ணுவ? இந்த தடவை கண்டிப்பா நீ தான் நான் சாப்பிடணும். அப்படியே மாமா சொல்லு மாமா. நீங்க ஓபன் பண்ணி சொல்லுங்க. அவல் பாயசம். அவல் பாயசம். எவல் பாயாசம். இவல் பாயசம். இவல் பாயாசம். போன வாரம் வேற எவ்வளோ பாயாசம்னு சொன்னியே. எப்பவுமே அவள் தான் பாயசம். இந்த தடவை நான் ட்விஸ்ட் சொன்னல, ரெண்டு முக்கியமான ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த தடவை இன்கிரீடியன்ஸ் போய் எடுக்க போறது ஆண்கள். ஓகே. அண்ட் ரூல் நம்பர் 2, சமைச்சிட்டே இருக்கும்போது எப்போ வேணா ஒரு பசர் சவுண்ட் கேட்கும். அந்த பசர் சவுண்ட் கேட்ட உடனே உங்களோட மனைவிய அப்படியே அழகா ஒரு கையில தூக்கிட்டு ஒரு கையில நீங்க சமைங்க. இல்ல கேட்டுங்க. சரியா? அந்த நேரத்துல பரவாயில்ல. இல்ல கேளுங்க. நீங்க உங்க மனைவி தூக்கிட்டு உங்க மனைவி வந்து அது வரைக்கும் சமைக்கலாம். கிண்டுற வேலை பார்க்கலாம். அது நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். சரி இன்கிரிடியன்ட்ஸ் எடுக்க ரெடியா இருங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. போடுங்க தேவையான பொருள். ஒரு ட்விஸ்ட் என்ன இருந்ததுன்னா இந்த வாட்டி இன்கிரீடியன்ஸ்லாம் மென்ஸ் தான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. பண்ணுறது கூட நம்ம கூட இருந்து சொல்லலாம். பட் நம்ம பிளேஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பிளேஸ்லேருந்து அங்கே போயிட்டேன். பட் எனக்கு புரியல. அப்புறம் தான் புரிஞ்சுது. சரி ஓகே நம்ம இடத்துலேருந்தே சொல்லணும், அவங்க பிக் பண்ணிட்டு வருவாங்கன்னு. பட் இந்த வாட்டி எந்த இன்கிரீடியன்ஸும் விடாமல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. திருடி கூட வரலாங்க பால் பாக்கெட்டை. என்னங்க அது வரைக்கும் பாருங்க ஓடுதுங்க. சர்க்கரையை காணும். ஐயா ஐஸ் இல்லையா? பாதி எடுத்து பாதி கொடுங்க ஐயா. சர்க்கரை தர அண்ணாச்சி உங்க வயசுக்கு இந்த வேலை பண்ணக்கூடாது. ரொம்ப தப்பு. பாதி ஸோ இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி பசர் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க உங்களோட மனைவியை வந்து அழகா லிஃப்ட் பண்ணிட்டு அண்ட் சமைக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பசர் கேட்குற வரையும். And ready? Here we go. Your time starts now. What? இந்த பசருக்கு தூக்காம கீழே விடியா? நடுவுல வர பசருக்கியா? நல்லா வண்டலூர் ஜூல இருக்கிறதெல்லாம் இங்க வந்து நம்ம உயிரை வாங்குது. லைட்டர் கொடுங்கண்ணே. இப்போ இல்லையா? அப்புறமா லைட்டர் கேக்குது. கொடுங்க. தரனே. பால் தரவானாமா? இங்கே ஒருத்தர் வந்து ஏய் எசத்து பாரு அதுல. இல்ல நீ சாப்பிடல. உங்களுக்கு சுத்தமா செய்ய வேணாம். ஏண்டா இது கணபதி மெஸ்ரா. ஃபாஸ்ட் ஃபுட்ல சிக்கன் ரைஸ் போடுற மாதிரியே இருக்கு. அவன் மீஞ்சூர்ல ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வேலை செஞ்சிருந்தான். என்ன ரெண்டு பேரும் பேசி வச்சுன்னு ஏதாவது ஒரு சொல்ல வரீங்களா? தெளிவா சொல்லுங்க. அழுவா இல்ல என்ன சொன்னாலும் நீ கீச்சிடுவ. போதுமா? ஏய் உன்னை பூரி சுட சொல்ல அல்வா பண்ண சொன்னாங்க. கொட்டு வா. குமாரு கொஞ்சம் கொட்டுங்க. கொட்டுங்க. குமாரு பண்ற. ஏய் நிறைய கொட்டுங்க. அல்வானா பாத்திருக்கியா முன்ன பின்ன எப்படி? சைத்தா. அது எதுக்கு இப்ப இது பண்ற? அவ்வளவுதான். அந்த திட்டுவாங்க ஆரம்பிச்சிரோட அப்படி போயிட்டு அப்புறம் வரலாம். இப்ப நாரதுங்களா?
மாஸ்டர் 2 எக் ரைஸ் போடுங்க மாஸ்டர். எக் ரைஸா? எக் ரைஸ் கேட்குறாங்க. ஐயோ ஒரு பழக்கத்தை பின்னாடி போறேன் பாத்தியா? சார் என்ன பண்றீங்க? அந்த கை என்ன வாசிக்குது? பக்கவாதமா இழுத்துக்கிட்டா? ஓ 2 பேரும் இப்போ வந்து கலாய்க்கிறன்ற பேர்ல பேசிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா மட்டும் திரு கடம் உமாசங்கர் அவர்களே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவளை வந்து வறுத்தாச்சு. எவ்வளோ? அவளை வறுத்தாச்சு, வறுவருன்னு வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது நெய்யை போட்டு இன்னொரு அடுத்த வறுவல். பாருங்க முந்திரி அப்படியே இருங்க, நெய் முதல்ல இதுவாகட்டும்ங்க, மெல்ட் ஆகட்டும். இன்னும் முந்திரி போடுமா நிறையா? நெய் வழியுது, நெய் வழியுது. ஆட்டுங்க. தெரியுது நெய் வழியில இங்கேயும் முந்திரியை போடுங்க நீங்க. முது செஞ்சு ஜாலியா இருந்தா நல்லா. சரி, எட்டி மகன் உள்ள வந்துட்டு போறேன். போடா அப்படி. ஃப்ரைட் ரைஸ் எப்படி என்ன பதத்துல வந்து எக் போட சொல்றா? எக் ஃப்ரைட் ரைஸா? இப்போ நல்லி போடுவோம் பாக்கலையா? போடல அள்ளி போட்டு போய் தயவு செஞ்சு அள்ளி போட்டு நல்லி போட்டு அதேதான். ஏய் தீரத்துல நான் கூப்பிடுறேன். கோதுமை அல்வா எப்படி இருக்கும்? குழகுழன்னு இருக்குமா இல்லைன்னா திக்கா இருக்குமா? கோதுமை அல்வா கல்லு மாதிரி இருக்குமா? நீ சப்பாத்தி சாப்பிட்டீங்க? சப்பாத்தி. ஆமா, சப்பாத்தி வந்து நம்ம வந்து கையில வச்சுட்டீங்கன்னா சும்மா இருக்கிறியா? எங்க பார்த்தாலும் கையை விட்டு போய் கடையில கை வைக்காதன்றது. அடுப்பு பத்த வச்சு அந்த இடத்துல நான் கை வைக்கிறேன். இருக்கிறா அடுத்த வீட்டு கடையில கை வச்சு கமல் சுட்டுச்சு. ஏன்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலரு. சூடான கடையில கடை பின்ன ஆறுன கடையில பண்ணுவானுங்க. கலக்குறேன். என்ன சொல்ற? அதில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணி லைட்டா தெளிச்சா அது தொடக்கி மூடு லைட்டா தெளிச்சா தூக்குங்க, பாயசம்னா நீ எப்படியா பிடிக்கிறது? தூக்கணும், தூக்கிட்டே சமைக்கணும். அதெல்லாம் தெரியாது, தூக்கிட்டே சமைக்கணும். தூக்கிட்டு எப்படி சமைக்க முடியும்? அடுப்புல வைக்க வேணாமடா. ஈஸியா சொல்லாதீங்க, தூக்குது ரொம்ப கஷ்டம்டா. உப்பு மூட்டை உன் ஒய்ஃபை தூக்குறதுக்கு என்ன கஷ்டம்? உப்பு மூட்டை இதே நான் அந்த தூக்குறேன். ஷோல ஞாபகம் இருக்கா? அவங்கள இப்படி பண்ணியே, எவங்கள? இவங்கள இப்படி பண்ணியே. நான் ஒருத்தனே இவன். ஏன்டா இப்படி பண்ற நீ? விட்டு அவ்வளவுதான். சமைங்க சமைங்க. ஆஹா மச்சான், தூக்குங்க. இல்ல வாங்க வாங்க வாங்க. தூக்கு தூக்கு டக்குன்னு. ஏறுமா சூப்பர். அவங்க பிடிச்சிங்க நீங்க, அவங்க சமைக்கிட்டணும் ஒரு கையில. போடா நான் வந்த பிறகு போடா அப்படி. தூக்கு, நீ சமைக்க வேணாம், தூக்கி போட்டு ஏறுமா. என்ன வாசனை புது சௌக்கியமா இருக்குண்ணே. சிறப்பு, அருமையா சமைச்சிங்க. பட் எல்லாருக்காகவும் ஒரு தடவை பெரிய கை தட்டி கொடுத்துருங்க. ஜி தமிழ் புது சீரியல் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க. போஸ்டருக்கு பச ரெடி. பச ரெடியா? பச ரெடி. உனக்கு பசர்லயே இருப்ப உனக்கு. லெமன் ரைஸ் வாங்க அச்சோ தூக்கணும். நல்லா குனி. தூக்கணும். அப்பதான் ஏறிக்கோ. ஏறுங்க, உப்பு முடியாது ஏறிக்கீங்க. நல்லா வாட்டமா. அவ்வளவுதான் பெஸ்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? கருப்பு பிஞ்சு. ஏய் நாங்க பாரு கரெக்டா பண்ணுகிறோம். ஓபில அடியில அழகாக இருக்கிறது. மண்டலூர் சுவில் பழுத்தி கொண்டு புதிதாக பிறந்த சிம்பான்சி குட்டி மாதிரியே அழகாக கொத்தி கொண்டிருக்கிறீர்கள். இங்க இருந்து க்ளோஸ் வச்சா சட்டி இப்படி திருப்பி இருக்கு, ஒரு சட்டி இப்படி திருப்பி இருக்குது. டபுள் சட்டி தெரியுது மாமா. இதை பாருங்களா தயவு செஞ்சு. சட்டி சைஸ்க்கு எப்படி மாமா மூஞ்ச வளர்த்து வச்சிருக்க நீ? இவ்வளோ பிரச்சனையும் பாருங்க, ஒரு ஆனந்தம். மாமா மேல அப்படியே எகிரி குதி. மாமா சொல்லு, மாமான்னு சொல்லு. மாமா நல்லா குதி. டேய் அவன் தான் கேக்குறான், நீயே சொல்லிட்டு. மாமான்னு சொல்லு. இல்லையா இனியா அவனை ஏறுமா. எங்க பார்த்தாலும் இருடா, எங்கடா என்ன கீழே போக சொல்றீங்க? நல்லா வாட்டமா இப்படி. வாட்டமா போடா.
டேய் போடா. மச்சான் அவனை பாரு எங்கடா இந்த கடாய் கூட ஒரு புடி இருக்குது அவனை எங்கடா பிடிப்ப கைப்பிடி சொல்லு பாரு. கைப்பிடி இங்க பிடிக்கலாம். டேய் நான் அடிக்கிறேன் மாமா. ஒரு குதிரை சவாரி. ஒரு குதிரை சவாரியா? யானை எப்படி குதிரை மேல ஏறும்? கோதுமையா இப்பதான் ஊற வச்சிருக்காரு அவரு. கோந்து மாதிரி இருக்கு. டேய் This is கோதுமை அல்வாடா. அது அல்வா கில்வான்னா அசிங்கமா கேட்டுரும் பாத்துக்கோ. மூஞ்சி கீச்சுற புடா சாப்பிட்டு போறா. நீ அடிச்சாலே அது கிழிஞ்சிரும். கீச்சுறாடா. இங்க பாருங்க. இந்த அல்வா எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன்னா இப்படி கவுத்தாலும் கொட்டாது. இத சாப்பிட்டு அதாவது இத மேல சாப்பிட்டா போறதெல்லாம் கீழே வரும் ஆனா இது மேல போனா மேலேயே தான் இருக்குது. நியூட்டன் லாக்கே டப்பு கொடுப்பான் நம்ம ஆளு. உன்ன மாதிரி பாடிக்கு தான் இதெல்லாம் செஞ்சது. சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மச்சான் அது என்ன தெரியும்ல கொரோனா தடுப்பு மருந்து. நன்றி ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. அந்த சர்டிபிகேட் நீங்களே வச்சுக்கங்க. போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். போட்டோ பிரேமா மாட்டிக்கிட்டா. இந்த பக்கம் பாரு இதெல்லாம் பாரு இவ்வளவு பெருசா இருக்குது. சக்கரை பொங்கல்லாம் எவ்வளவு பார்த்தாலே அருமையா இருக்கு பாரு மிஸ்டர் தீபன். சிவன் கோயில கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குண்ணே. ஏய் சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல் இல்ல. சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல் தான். போடா போடா போடா. இது மட்டுமா என்ன பாக்கிறதுக்கே அசிங்கமா பண்ணி வச்சிருக்க. அவ்வளவு அசிங்கமா நீ சமைச்சது. ஏய் கம்மல இல்லனா மட்டும் நிக்கிறோம். அதிகம் சாப்பிடலாம். டைம் இல்ல. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். கச்சப்புனா போய் கிளாஸ் எடுத்து வர சீக்கிரம் ஊத்துது போடா. இங்கிலீஷ் தெரியல. சார் வந்து டைம் இல்ல டைம். டைம் அவ்வளவுதான் எதுவும் பண்ண கூடாது. ராகவ் பிரீதா உங்களோட டிஷ் என்ன எப்படி பண்ணிருக்கீங்க? பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இளநீர் பாயசம் நான் செய்யறது ரொம்ப சிம்பிள் தானே உங்களுக்கு. இவர்கிட்ட கேளுங்க. அவன் சொன்னதை செஞ்சுட்டேன்பா. இதுல சிம்பிளும் கிடையாது கஷ்டமும் சரி, கிடையாது. இளநீர் நான் போன பாயசத்துல- நிலையில இருக்கேன். அது கஷ்டம் ஈஸிலாம் கிடையவே கிடையாது. சொன்னதெல்லாம் செஞ்சிருவேன். அடடடடடடா சிவன் கோயில் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு. இந்தா எடுத்து சாப்பிட்டு பாரு. அருமையா இருக்கு. இந்தா செல்லக்குட்டி. செம்மையா இருக்கு. வீட்டுக்கு சாப்பிடுற மாதிரி இதுக்கு இருக்கு. ஈக்குவலா உங்களுக்கு இன்னொன்னு நம்ம வந்து என்ன பிரசன்ட் பண்றதுன்னு தெரியல. நம்ம மச்சான் சிங்கப்பூர் தீபம் அல்வா செஞ்சுக்கிறேன். அது வந்து கொடுத்துட்டு போறோம். தரமான சக்கரை பொங்கல். ஓகே ரொம்ப பிரமாதமா என்ன சமைச்சிருக்காரு. வா, மச்சான் வா, 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 மச்சான் மச்சான் இரு, நீ செஞ்சது ஒரு டிஷ் இதுக்கு உங்ககிட்ட கருத்து வர கேட்கணும். அல்வாக்கு அது கருவேப்பிலை எப்படி கார்னிஷ். கூச்சப்படாம இது என்னமோ ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரி இது அப்படி வச்சுட்டு அப்படி பவ்யமா ஒரு நிக்கிற வெக்கமா இல்ல என்ன உங்களுக்கு? கல்ச்சர் இப்ப அது? அது கலையாதுடா இங்க பாருடா. அந்தாலே அட பாவி அந்த கருவேப்பிலை எதுக்கு தெரியுமா நான் வச்சேன்? ஏன்டா செவுத்துல சப்பாத்தி மாதிரி ஸ்ட்ராங்கா புடிச்சினுக்குதுடா. ஏடா, டேய் செவுத்துல ஓட்டணும் ஓனா போடா இப்ப. இதை ஏன் தெரியுமா நான் வச்சேன்? கருவேப்பிலைன்றது எதிர்ப்பு சக்திடா. ஏய் இந்த மாதிரி ஒரு கோந்தெல்லாம் நீங்க எப்ப காச ஆரம்பிச்சீங்க? அதாவது இது எந்த செவுத்துல வேணா அடிக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத எந்த மூஞ்சில வேணா அடிக்கலாம். இப்படி கிரிப்பா புடிச்சுக்கோ. அப்படியே அடிச்சுக்கடா. சரி நீ ஒரு வாய் சாப்பிடு மச்சான். நல்லா இருக்கும் நீ சொல்றத சாப்பிடு. ஒரு வாய் நீ சாப்பிடு. இரு மச்சான் இரு மச்சான். அங்க பாரு நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டு வந்துட்டோம். நான் செஞ்சதை நான் சாப்பிட கூடாது. நீ சாப்பிட நீ சொல்லணும். செஞ்சதை நீ தான் சாப்பிடணும். நான் செஞ்சதை நீ தான் சாப்பிடணும். நான் சாப்பிட கூடாது. இல்ல இது வந்து இந்த ஷோவே வந்து கணவன் மனைவியோட அந்யோனத்தை பத்தி தான். சோ ஒரு தட்டு நீங்க வச்சுங்க, ஒரு தட்டு நீ வச்சுக்கோ. ரெண்டு பேரும் மாத்தி 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 ஊட்டுங்க ஒரு வாய். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். ஐயா அக்கா பயப்படுது. போடா, மான அவன் சா- பிரச்சனை மச்சான் இது. அவன் சாப்பிடலாம்டா. இருக்க இருக்க அண்ணாச்சி. 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 அப்படி போங்க. அண்ணாச்சி இது எங்க நானே வாடனே. அண்ணாச்சி எங்க ஒரு மூலையில இருக்கு போது அண்ணாச்சி. மச்சான் உன் வைஃபுக்கு ஊட்டணும். நீ அங்க போனா என்ன மூலையில நினைப்பாரு? இருக்காது. அண்ணாச்சி தான் மூலையில இருப்பாரு. நீ ஆக்காட்டு மா நீ வாயில வச்சு மேல இருந்து இரு, 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 இரு. அதான் கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்குடா. டச் பண்ணாதீங்கடா. ஆக்காட்டு அப்படி இல்ல மேல காட்டு. இரு, 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 இரு. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன்டா. ஏய் அப்படி இல்லடா அப்படி காட்டுறா. நீ மேல இருந்து போறா. அப்படி இல்ல அப்படி இல்லையா? இது ஆக்காட்டு. ஒரே நிமிஷம். இந்த ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு போ.
ஏய் அதை சாப்பிட்டா அவன் போயிடுவான்டா வா. அவன் போகிறதுக்கு தான் சாப்பிட சொல்கிறேன். நல்லா இருக்குடா. டக்குன்னு ஊட்டி விடு, மேட்டர் முடிப்போம். ஆ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. அவன் தான் சொல்கிறானா பக்கி. ஏன் பாயசம் காணோம்? பாயாசம் இதோ இங்கே இருக்கு, அங்கே இருக்குதா? ஸ்வஸ்திக்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இந்த சின்ன வயசுல? அது ஆக்சுவலி சொல்ல போனோம்னா இல்ல சாதாரணமா சொல்லலாம். சாதாரணமாக நாங்க கேட்போம் காது ஒர்க் கை ஆகும். போட்டுக்கிறது உனக்கு பிடிக்கல. இல்ல அது எங்களுக்கு பிடிக்கல. சரி, சாதாரணமாக சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏன் பிடிக்கல? நீங்க பவ்யமா பேசுங்கன்னு சொல்ல வந்தேன் ஐயா. எப்படிதான் பேச சொல்றியா? இப்படி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது, எப்படிதான் பேசுறது? இல்ல, விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் பாப்பாங்க, ஃபேமிலியா உட்காருவாங்க. சின்ன சிறுசுலாம் உட்காரும். உப்புமா இல்ல ரவல் அவள் பாய் பத்தியா இவன் பண்ற குழந்தைங்க எல்லாம் குழப்பத்துல பார்ப்பாங்க. என்ன சித்த நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. ஏய் செத்த நேரம் என்ன பண்ணோம்? செத்த நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. என்னடா சரிடா விட்டுறாங்க ராஜா. அவனு போயிட்டானா? சந்தோஷம், ரொம்ப நிம்மதி. ஸோ கமல், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கணபதி மெஸ்ஸில் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மச்சானோட ஸ்பெஷல் தான் மேல் உலகம் வரைக்கும் பேசப்பட்டது. அவன் சமைச்சதுக்கு அவன் வாயில அணுகுண்டு தான் போட்டு வெடிக்க வைக்கணும். சீரியஸா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர்னாலே வந்து பாசிட்டிவிட்டி, விநாயகர்னாலே பாசிட்டிவ் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான். அதுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுத்துருந்தோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. அண்ட் இந்த வருஷம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களை சந்திக்கிறோம். தென் இட்ஸ் கமல், கார்த்தி along with the beautiful teammates of Zee Tamil saying tata bye. எப்பா எப்பா தொப்ப கணேசா, எனக்கு அப்பா அம்மா நீ தான் கணேசா.